தமிழ மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன். இந்த வீடியோ எனக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஆனா அதுக்கு பதிலா எல்லாரும் சீமானன் எனக்கு அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவருதே என்னை விட இதுக்கு கரெக்டான பதில சொல்லுவாங்க. சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத முதல்ல நீங்க எல்லாரும் கேட்டுவாங்க. மாட்டை கும்பிடுறவன் தான் தமிழன். மாட்டை திங்கிறவன் தமிழன் கிடையாது. அவன் தமிழங்கிற தகுதி இறந்தான். மாட்டுக்கறி தின்றவன் தமிழ் கிடையாது. சத்தியம் தர்மத்தாய் எங்கள் பசுமாடு. இந்த பிளட்ல ஓடுது. எங்க அம்மாக்கு அப்புறம் பால் கொடுக்குற எனக்கு பசுமாடு. எங்க அம்மா பசுமாடு புரியுங்களா? இதை போய் திங்கிறேன்னு எவனா சொன்னா அவனை தமிழன் சொன்னா அதை விட உலகத்துல கேரளா வேற வேற. என்னது மாடு உங்க அம்மாவா? அப்புறம் எதுக்கு உங்க அம்மாவை வெட்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன்? மாடு மேல அவ்வளவு கொள்ள பாசம் இருக்கிறவங்க உங்க ஜி தானே சொன்னாரு பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம் அப்படின்னு. அங்க போய் அவரோட சட்டையை பிடிச்சி யோ மாடு எங்க அம்மாயா அதை எப்படியா நீ வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவா அப்படின்னு போய் கேக்குறது. அதை விட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழர்கள்னா மாட்டுக்கறி திங்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னத்தையாவது வரலாறு தெரியாம கதறக்கூடாது. உங்களோட ஆரியம்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல வாழ்ந்த எல்லா மக்களும் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்தவங்க. அந்த வரலாறு படி பார்த்தா மாட்டுக்கறி திங்க மாட்டேன் தெய்வம் அது இதுன்னு சொல்ற உன்னை மாதிரி தற்கொலை பையன் தமிழனே கிடையாது. இப்போ ஒரு கூட்டம் நான் முஸ்லீம் நினைச்சு பன்னிக்கறியை பத்தி பேசுவாங்க. இல்ல எவனாவது கோச்சுக்கிறாம ஒரு பிளேட்ல 6 பீஸா பன்னிக்கறி எடுத்து என்ன ருசி என்ன ருசி.